வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயிலருக்கு டெரகோட்டா எப்படி செய்கிறதுன்னு. இது பீகாக் ஃபெதர்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி க்ளே எடுத்துகிட்டு அதில் நல்லா பிசைஞ்சு ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏர் பபுள்ஸ் இல்லாமல் இப்படி பிசைஞ்சாதான் ஃபயர் பண்ணும்போது அந்த பெண்டன்ட் உடஞ்சி போகாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கங்க. இந்த ஜிப்லாக் கவர் மேலே தான் வச்சு நம்ம அந்த க்ளேவை தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டையே எந்த விசிலுமே இல்லாமல் உருண்டையை உருட்டிட்டு இந்த அன்ஈவனாக இருக்கக்கூடாது தேய்க்கிற பெண்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு 2 பக்கமும் ஸ்கேல் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ சப்போஸ் அதில் ஏதாவது ஏர்லாக் இருந்தாலும் அதை உடச்சிட்டு அந்த ஏர்லாக் எடுத்துகிட்டு அது மேலே தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா அது நல்லா ஈவன் ஆயிரும். இந்த மாதிரி திலகம் ஷேப் கட்டர் ஆன்லைனில் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு அது மேலே ஆயில் தொடச்சிக்கோங்க. உள்ள ஆயில் தொடச்சிட்டு இந்த திலகம் ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து பின்னாடி அதை மெதுவாக எடுங்க. சப்போஸ் அந்த சைட்லலாம் ஏதாவது அன்ஈவனாக க்ளே இருந்ததுன்னா அதை தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ஈவனான ஷேப் கொண்டு வந்துடுங்க. அப்போ நம்ம அடுத்த வரைய முடியும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேலோ இல்லைன்னா கத்தியை எடுத்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் எதுக்குன்னா அடுத்த ரவுண்ட் சரிசமமாக அந்த பக்கம் மாறி மாறி போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு கரெக்டான இடத்துல வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வெட்டி வச்சது போக மீதி இருக்கிற க்ளேவை போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது கட்டியாயிரும், அடுத்தது யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம உள்ளே இருக்கிற ரவுண்ட் இது மொத்தம் 3 ரவுண்ட் போடுறோம். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் இது. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அரை ரவுண்டு தான் போட போகிறோம். அடுத்தது அந்த வி ஷேப் வரைகிறதுக்கு பகுதி ரவுண்ட் மட்டும் போட்டு வி ஷேப் வரைகிறதுக்கு எந்த வி அது அந்த ரவுண்டுக்கு கரெக்டான இடத்துல பொருந்தி வருதுன்னு பார்க்குறக்கு நீங்கள் ஒரு 2-3 எண்ணத்தை வச்சு பாருங்கள். எந்த வி அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக வருதோ அதை மட்டும்தான் நம்ம போட முடியும். இது நீங்கள் இப்படி க்ளேயில் வரையாதுக்கு முன்னாடியே ஒருக்கா க்ளேவை தேய்ச்சி ஒரு ரஃப்பான ஒர்க்கு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கட்டரை வச்சு எது பொருந்தி வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் முதல்ல இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க்கு ஒரு இதில் செஞ்சுட்டு அப்புறம் தனியாக க்ளேயில் செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டர் தான் அந்த வி ஷேப் கரெக்டாக இருந்தது. அடுத்தெல்லாம் நம்ம எல்லாமே கையில் தான் வரையணும். ஒரு கத்தி வச்சு ஒரு கோடு போட்டு அந்த வரைஞ்சி முடிச்ச பின்னாடி எந்த இடத்துல உங்களுக்கு ஆழம் பத்தில், அதாவது டெப்த்து பத்தாமல் கம்மியான டெப்த்தில் இருக்குதோ அந்த இடத்துக்கு எல்லாமே கோடு வரையறதுக்கு நம்ம துணி தைக்கிற அந்த நீடில் கூட பயன்படுத்துகிறேன். அந்த மேலே கூட வச்சு கரெக்டாக அந்த கோடை நீங்கள் வரையலாம். தேய்ச்சிங்கன்னா அது எனக்கு உள்ள போயிடும். வரையும் வரையறதுக்கு விட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் வரும் மாதிரி மேலே அந்த நீடிலும் கூட வச்சு அந்த வரைய நீங்கள் முதல்ல வரையும் இருக்கிற ரவுண்ட் போகிறோம். இது செகண்ட் ரவுண்டு. இந்த செகண்ட் ரவுண்டும் நம்ம பாதி தான் போட போகிறோம். இதுக்கும் வி ஷேப்பு இன்னொன்று வச்சு தான், இன்னொரு கட்டர் வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ பாதி ரவுண்ட் வரைஞ்ச பின்னாடி அந்த கட்டரை எடுத்து நீங்கள் அந்த வி ஷேப் வச்சு அமுத்திக்குங்க. மீதி அந்த ரவுண்டு உள்ளே முக்கால்வாசி ரவுண்டுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் அதை தண்ணி வச்சு அழிச்சிங்கன்னா அந்த க்ளே மேலே இருக்கிற பகுதி போயிடும். சப்போஸ் நீங்கள் தப்பாவோ ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா க்ளே மேலே லைட்டாக தண்ணி வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த நம்ம அதிகமாக வரைஞ்சிருக்கிறது போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் இருக்குது, அதை தண்ணி வச்சு லைட்டாக துடைச்சோம்னா அது போயிடும். இந்த இதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் துணி தைக்கிற ஊசியை வச்சு கரெக்டான வி ஷேப் வரைச்சிக்கலாம். அது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் அந்த ஊசியை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதை கத்தியோ இல்லைன்னா வேறு எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வச்சு வரைச்சிக்கலாம். வரைஞ்சி வர்றது மட்டும் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அதை ரவுண்டு எந்த அளவுக்கு டெப்த்து வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது வி ஷேப் ஒரு டெப்த்துலேயுமே அந்த ரவுண்டு ஒரு டெப்த்துலையும் இல்லாமல் எல்லாமே ஈவனாக டெப்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு சைடு, அதாவது அந்த வி ஷேப் இருக்கிறது ஆழமாக தெரியும் உங்களுக்கு வரைஞ்சது, அந்த ரவுண்டு கம்மியான ஆழத்தில் தெரியும். அதனால் எல்லாமே ஒரே ஆழத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த வரைஞ்சதும் ஒரே இது மாதிரி இருக்குமோன்னு ரவுண்டும் போட்ட ரவுண்டும் ஒரே ஆழத்தில் இருக்கிற மாதிரி க்ளேவில் ஒர்க் பண்ணும்போது அவசரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பொறுத்து நிதானமாக செய்யணும். இல்லைன்னா தப்பாக போயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வேண்டி நீங்கள் ஒவ்வொரு முதல்லையே இந்த மாதிரி க்ளேவில் இந்த மாதிரி வரைஞ்சி ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கடைசி இந்த ரவுண்ட் மட்டும் போட்டிங்கன்னா இதை லாஸ்ட் ரவுண்டு. இந்த லாஸ்ட் ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டாலும் இந்த மயில் டெரகோட்டா முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் நம்ம 12 செட்டு டெரகோட்டா டூல் வச்சு அந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த மாதிரி கத்தி நம்ம கிடைக்கும். நான் ஏற்கனவே இந்த கத்தி எப்படி யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக டாட்டாக வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வேணாலும் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
லாஸ்ட்டாக நம்ம நிக்ரோம் வயர் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த யூஸ் பின்னு செய்ய தெரியலனா இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு கார்டாக தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த இதை 3 நாள் வெயில் படாத இடத்துல காய வச்சுட்டு ஃபயர் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் புரியுதா அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி வீடியோ போட முடியும், போடுறது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ தேவைன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு. நன்றி, வணக்கம்.